வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். காற்றாலை மின் உற்பத்தி துறையில் இந்தியா உலகளவில் 4வது இடத்தில் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 2வது மற்றும் இறுதிக்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைகிறது. வரும் 10 ஆண்டுகளில் இந்தியாவின் தொழில்நுட்ப திறனே நாட்டின் வலிமையை வரையறுக்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மூத்த புகைப்படக் கலைஞரான பத்மஸ்ரீ ரகுராய் தமது 83வது வயதில் இன்று காலமானார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை ஆந்திர மாநிலத்திற்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் ஆந்திர பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை வானொலி மூலம் பகிர்ந்து கொள்ளும் 133வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று இடம்பெற்றது. இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும். நிகழ்ச்சி குறித்த கூடுதல் தகவல்கள். கல்பாக்கத்தில் உள்ள அதிவேக பிரீடர் ரியாக்டர் சாதனை படைத்ததன் மூலம் இந்தியாவின் பெருமையை உயர்த்திய நம் அணு விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அணுசக்தி பயணத்தில் இது ஒரு வரலாற்று மைல்கல் என்று குறிப்பிட்ட பிரதமர் அணு உலை முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டது என்பதையும் சுட்டிக்காட்டினார். பிரீடர் அணு உலை மின்சாரத்தை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கான புதிய எரிபொருளையும் உற்பத்தி செய்கிறது என்றும் அவர் விவரித்தார். 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கல்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த அணு உலையின் மையப்பகுதி எரிபொருள் ஏற்றும் நிகழ்வை தாம் நேரில் கண்டதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் தற்போது 56 கிகாவாட்டிற்கும் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதாகவும் இது கடந்த ஆண்டை விட 6 கிகாவாட் அதிகம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இத்துறையில் இந்தியா மிக வேகமாக முன்னேறி உலக அளவில் 4வது இடத்தில் இருப்பதாகவும் அவர் கூறினார். குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட பல மாநிலங்கள் இத்துறையில் முன்னோடிகளாக திகழ்வதாகவும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு சூரிய ஆற்றலும் காற்றாற்றலும் இன்றியமையாதவை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரச்சாரத்தை தனது மன் கி பாத் உரையில் முன்னிலைப்படுத்தினார். உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பான தற்போதைய கணக்கெடுப்பு குறித்து ஒவ்வொரு இந்தியரும் அறிந்திருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து தகவல்களும் நேரடியாக டிஜிட்டல் வடிவில் பதிவு செய்யப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் வங்காள நாட்காட்டியின்படி வைசாக் மாதத்தின் 25ஆம் நாளான வரும் மே மாதம் 9ஆம் தேதியன்று நாடு முழுவதும் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் 164வது பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ளது என்றும் தெரிவித்த அவர் பல புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களை உருவாக்கிய ஒரு பன்முக ஆளுமையாக திகழ்ந்த குருதேவ் தாகூருக்கு அஞ்சலி செலுத்தினார். மக்களிடையே தேசபக்தி உணர்வை தட்டி எழுப்பிய அனைத்து துணிச்சலான சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவர் மரியாதை செலுத்தினார். குழந்தைகள் தங்கள் கோடை விடுமுறையை முழுமையாக கொண்டாடுமாறும் அதே வேளையில் புதிதாக ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ள முயற்சிக்குமாறும் அறிவுறுத்தினார். கோடை காலத்தில் அனைவரும் தங்கள் உடல் நலத்தில் போதிய அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்கு வங்க மாநிலத்தில் 142 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான 2ஆம் மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று போன்கான் மாவட்டம் தாகூர் நகர் மற்றும் ஹூக்ளி மாவட்டம் ஹரிபாலில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் உரையாற்றினார். அப்போது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஊழலும் நிர்வாக தோல்விகளும் மக்களை பெரும் நெருக்கடிக்கு தள்ளியுள்ளதாக திரு மோடி குற்றம் சாட்டினார். மேலும் மேற்கு வங்கத்தில் உள்ள சணல் ஆலைகளுக்கு ஆதரவு அளிக்கவும் சணலுக்கான தேவையை அதிகரிக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். கோதுமை மற்றும் அரிசி ஆகியவற்றை சணல் பைகளில் மட்டுமே அடைக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி இருப்பதும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதித்திருப்பது அந்த நடவடிக்கைகளில் அடங்கும் என்றும் அவர் கூறினார். பின்னர் வடக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் சாலை பேரணியிலும் கலந்து கொள்கிறார். தேகட்டா, நாடியா மற்றும் அனுலியா ஆகிய இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். மேலும் பாஜக தலைவர் திரு ஜே.பி. நட்டா கொல்கத்தாவில் சில இடங்களில் சாலை பேரணிகளை நடத்துகிறார்.
திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்வேந்து அதிகாரி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்டோரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. வரும் 10 ஆண்டுகளில் இந்தியாவின் தொழில்நுட்ப திறனே நாட்டின் வலிமையை வரையறுக்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற பான் IIT முன்னாள் மாணவர் மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் சிங், முக்கிய மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இந்தியா ஒரு முதன்மை நாடாக உருவெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கல்வித்துறை, தொழில்துறை மற்றும் அரசு ஆகியவற்றிற்கிடையே ஆழமான ஒத்துழைப்பு அவசியம் என்பதையும், புதிய கல்வி மாதிரிகள் மற்றும் நிறுவன கட்டமைப்பின் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். புலம்பெயர்ந்த இந்தியர்களின், குறிப்பாக IIT முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பு இந்தியாவிற்கு இன்றியமையாதது என்று கூறிய அவர், முதலீடுகள், வழிகாட்டுதல், நிறுவன ஒத்துழைப்புகள் மற்றும் கொள்கை ஈடுபாடு ஆகியவற்றின் மூலம் அவர்களின் பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சிப் பாதையை தொடர்ந்து வலுப்படுத்துகிறது என்றும் கூறினார். இந்த மாநாட்டில் சர்வதேச தொழில்நுட்ப தலைவர்கள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் கலந்து கொண்டனர். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் திரு முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்திசார் கூட்டாண்மையை வலுப்படுத்துவது, பிராந்திய சூழல் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளது. மூத்த புகைப்பட கலைஞரான பத்மஸ்ரீ ரகுராய் தமது 83வது வயதில் இன்று காலமானார். இவர் குறித்த கூடுதல் தகவல்கள். 1942 ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள ஜாங்கில் பிறந்த ரகுராய் கடந்த 2 ஆண்டுகளாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் மிகவும் மதிக்கப்படும் புகைப்பட கலைஞர்களில் ஒருவராக திகழ்ந்த அவரின் புகைப்படங்கள் பெரும்பாலும் நவீன இந்தியாவின் காட்சி பதிவு என்றே வர்ணிக்கப்படுகின்றன. வரலாற்றிலேயே மிக மோசமான தொழில்சார் பேரழிவுகளில் ஒன்றாக கருதப்படும் போபால் விஷவாயு பேரழிவிற்கு பிந்தைய காலகட்டத்தில் அவர் மிகவும் வலிமையான புகைப்படங்களை பதிவு செய்தார். வங்கதேச விடுதலை போரின் போது அவர் எடுத்த வீரியமிக்க புகைப்படங்களுக்காக 1972 ஆண்டில் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 1992 ஆண்டிற்கான சிறந்த புகைப்பட கலைஞர் விருதினை அமெரிக்கா வழங்கி கௌரவித்தது. 2019 ஆண்டில் புகைப்படத் துறையின் மிக உயர்ந்த சர்வதேச விருதுகளில் ஒன்றான பிரான்ஸ் நாட்டின் நுண்கலைகளுக்கான புகைப்பட விருதை அவர் வென்றார். மேலும் 2017 ஆண்டில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நாடெங்கும் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் எந்த ஒரு விநியோகஸ்தரிடமும் தட்டுப்பாடு இருப்பதாக புகார்கள் ஏதும் வரவில்லை என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் LPG சிலிண்டர் முன்பதிவு சுமார் 99% எட்டியுள்ளதாகவும், OTP அடிப்படையிலான விநியோகம் 94.5% கடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் முதல் 5,36,000க்கும் அதிகமான PNG இணைப்புகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன என்றும், மேலும் 2,61,000 கூடுதல் இணைப்புகளுக்கான உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு மொத்த எண்ணிக்கை சுமார் 7,97,000 உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா பெங்களூருவில் இன்று கல்வித்துறை பிரதிநிதிகள் குழுவினருடன் கலந்துரையாடினார். அப்போது நாட்டின் கல்வி நிறுவனங்களை யூனியன் பிரதேசத்தின் உயர்கல்வித்துறையில் முதலீடு செய்யவும், இப்பகுதியை ஒரு துடிப்பான கல்வி மையமாக உருவாக்குவதில் பங்களிக்கவும் அழைப்பு விடுத்தார். மேலும் புதிதாக அறிவிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் தனியார் பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் உள்ள வாய்ப்புகளையும் அவர் எடுத்துரைத்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
காற்றாலை மின் உற்பத்தி துறையில் இந்தியா உலகளவில் 4வது இடத்தில் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 2வது மற்றும் இறுதிக்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைகிறது. வரும் 10 ஆண்டுகளில் இந்தியாவின் தொழில்நுட்ப திறனே நாட்டின் வலிமையை வரையறுக்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மூத்த புகைப்பட கலைஞரான பத்மஸ்ரீ ரகுராய் தமது 83வது வயதில் இன்று காலமானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.